நம்முடைய ஆண்டவருடைய கல்வாரி அனுபவத்திலே அவருடைய உடல் வேதனைகள் எப்படி இருந்தன என்பதை நாம் சிறிது சிந்தித்து பார்ப்போம். பயங்கரமான கசையடிபட்டு, முள்ளால் தலையிலே முடிசூட்டப்பட்டு, அந்த பாரமான சிலுவையை தூக்கிக் கொண்டு வருகிறார். அவரை சிலுவையிலே அறைகிறார்கள். ஆணிகள் அவருடைய கைகளையும் கால்களையும் ஊடுருவிச் செல்லுகின்றன. அவரை சிலுவையிலே தொங்க விடுகிறார்கள். அவரால் நிற்க முடியாது. அவரால் சாய முடியாது. அவரால் தொங்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலை. ஒரு முகத்தில் இருந்தால் கூட அதை விரட்ட முடியாது. அப்படி ஒன்றுக்கும் உதவாத, முடியாத, இயலாதவராக அவர் இருக்க வேண்டியிருக்கிறது. அதெல்லாம் அவருக்கு பெரும் வேதனை. அதற்கு முன்னால் அவருடைய வீழ்ச்சி, சிலுவை பாதையிலே பலமுறை விழுகிறார் என்றால், ஒரு குறுக்கு சட்டத்தை தூக்கி கட்டி விடுவார்கள். நடந்து வர வேண்டும். விழுந்தால் நேரே முகம்தான் தரையில் இடிக்கும். கையை ஊன்ற முடியாது. ஆகவே எழுந்திருப்பது என்பது சிரமமான ஒன்று. அது பயங்கர வேதனையை அவருக்கு தந்திருக்க வேண்டும். ஆடைகள் எல்லாம் உடலோடு ஒட்டி போகிறது. வலிந்து இழுத்து பறிக்கிறார்கள். அது அவருக்கு கடுமையான வலியை தந்திருக்க வேண்டும். இப்படி பல்வேறு வகையிலே அவருடைய உடல் தாங்க முடியாத வேதனைக்கு உள்ளாகி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல அவருடைய மனசு எப்படியெல்லாம் துன்புற்று இருக்கும் என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சிலுவையை பற்றி அவர் எவ்வளவோ சொல்லுகிறார். என்னை பின்பற்ற விரும்புகிறவர் எவரும் தம்முடைய சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். இல்லை என்றால் எனக்கு சீடராக இருக்க தகுதி இல்லை என்றெல்லாம் சொல்வார். நான் பருகப் போகிற ஒரு பாத்திரம், நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு என்றெல்லாம் பெருமையோடு பேசுவது போல இருக்கிறது. ஆனால் அவர் அந்த சிலுவையை தூக்கி கொண்டு வரும் பொழுது எத்தனை முறை விழுந்து விடுகிறார். எவ்வளவு பெருமையாக பேசிவிட்டு இப்படி விழுகிறோமே என்ற அவருடைய மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்க வேண்டும். ஒரு காலகட்டத்தில் நெருக்கி அடித்துக் கொண்டு ஆட்கள் அவரை இடித்து தள்ளி கொண்டு வந்தார்களே, இப்போது அவருக்கு ஆதரவாக யார் இருக்கிறார்கள்? ஒருவரும் இல்லையே. எல்லாரும் கைவிட்டு போய்விட்டார்களே. அவருடைய ஆடைகளை களைந்து அவரை அம்மனமாய் நிறுத்தி விடுகிறார்களே. எவ்வளவு வெட்கமும் வேதனையும் அவருக்கு இருந்திருக்க வேண்டும். ஆக மொத்தத்துல அவருடைய உடல் வலியும் அவருடைய மன வேதனையும் இவ்வளவு என்று சொல்ல முடியாத அளவுக்கு அந்த கல்வாரி அனுபவம் அவருக்கு இருந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவையெல்லாம் எனக்காக, என்னை பாவத்திலிருந்து மீட்டு எனக்கு முடிவில்லாத பேரானந்த பெருவாழ்வு தர வேண்டும் என்பதற்காக அவர் அனுபவிக்கிறார் என்பதை நினைத்து நன்றி நிறைந்தவராக, அவரை பற்றி கொள்ளுகிறவராக இருப்பதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு. ஏதோ ஒரு சில கடமைகளை செய்து விடுவது, ஏதோ ஒரு சில பழக்க வழக்கங்களை பின்பற்றுவது அது அல்ல. எனக்கும் அவருக்கும் உள்ள உறவு எத்தகைய உறவு? எனக்காக அவர் என்னெல்லாம் செய்திருக்கிறார்? நான் அவரிடம் கொள்ள வேண்டிய உறவு என்ன என்பதையெல்லாம் சிந்தித்து பார்த்து அதற்கு ஏற்ப வாழ்கிற ஒரு வாழ்க்கைதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அத்தகைய கிறிஸ்தவ வாழ்க்கையை இந்த தவக்காலத்திலே நாம் கற்றுக்கொள்வோம்.